அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வில் தமிழில் படித்து தமிழ் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் எவ்வாறு கிளியர் செய்வது, அதற்கான வழிமுறைகள், ஆலோசனைகள் மற்றும் அனைத்து ரயில்வே போட்டித் தேர்வு என்சிஆர்டி அப்ஜெக்டிவ் வால்யூம் 1 புக்கு மற்றும் மிக விரைவில் வெளியாக உள்ள வால்யூம் 2 புக்கு அதை பற்றி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பதற்கான வாய்ப்புகள் நெருங்கி வருகிறது. அதாவது நீங்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிகிரியை வச்சு வருகிற 15/9/2025 அன்று ஆர்ஆர்பியில் ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலர் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக உள்ளது. மற்றும் ஆகஸ்ட் 30 அன்று ஆர்ஆர்பியில் என்டிபிசி மூலமாக ஆல் இந்தியா லெவலில் 30,327 வேக்கன்சி ஃபில்அப் பண்ண போகிறதா அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாக உள்ளது. ஸோ நீங்கள் ஒரு டிகிரியை வச்சு ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலரும் அப்ளை பண்ணிக்கலாம் மற்றும் என்டிபிசியும் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? மற்றும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் நம்முடைய சுபாஷ் புக் சேனலில் வழங்கப்படுகிறது. மற்றும் தற்போது நம்முடைய வால்யூம் 1 புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் டெய்லி ரன்னிங் ஆகி கொண்டிருக்கிறது. வால்யூம் 1 புத்தகம் தேவைப்படுறாங்க, திருச்சிக்கு நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லது வால்யூம் 1 புத்தகம் ஆர்டர் செஞ்சால் இந்தியா போஸ்ட் கொரியர் தபால் மூலமும் வால்யூம் 1 புத்தகம் பெறலாம். ஸோ வால்யூம் 1 புத்தகத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட் கம்பைண்டாக உள்ளது. மற்றும் தற்போது ஆர்ஆர்பியில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமில் நிறைய கொஷின்ஸு நம்முடைய என்சிஆர்டி வால்யூம் 1 புக்கிலிருந்து ஜிகே சயின்ஸ் அதிலிருந்து மெஜாரிட்டியாக கேட்கப்பட்டுள்ளது. மற்றும் வால்யூம் 2 புத்தகம் மிக விரைவில் மெகா ஹிட்டாக வெளியாக உள்ளது. ஸோ வால்யூம் 1 புத்தகத்திற்கும் வால்யூம் 2 புத்தகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் கண்டென்ட் சேஞ்ச் ஆகும். அதாவது வால்யூம் 1 இருக்கிற கண்டென்ட் ஆனது டாபிக்ஸ் ஆனது வால்யூம் 2 இருக்காது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் டாபிக்ஸ் வைஸ் பிரிக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? எனவே வால்யூம் 2 இண்டெக்ஸ் பேஜ் கண்டென்ட்டு பிடிஎஃப் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றும் வால்யூம் 1 புக்கு தேவைப்படுறவங்களும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இண்டெக்ஸ் பேஜ்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் எப்படி தயாராகுது, இந்த ரயில்வே தேர்வுக்கு எப்படி தமிழில் தயாராக வேண்டும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லையும் படிக்கலாம், இங்கிலீஷ்லையும் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் சூட்டபுள் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. ஸோ தமிழில் மட்டும் படித்தா பாஸ் ஆக முடியுமா, முடியாதா? இங்கிலீஷில் மட்டும் படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாமா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நார்த் இந்தியன்ஸ் அவங்க தாய்மொழியான ஹிந்தியில் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதே போல் நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளா மாநிலம், கேரளாவோட தாய்மொழி மலையாளம். ஸோ கேரளா ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தாய்மொழி மலையாளத்தில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தாய்மொழி தெலுங்கில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழில் படித்தும் கிளியர் செய்ய முடியும், கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனவே நீங்கள் லாங்குவேஜை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. எனவே ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அந்த புரிந்து கொள்ளும் திறன் தான் இங்கே முக்கியம். ஸோ நம்முடைய வால்யூம் 1 புக்கில் கண்டென்ட் நிறையா இருக்குது. வால்யூம் 2 புக்கும் வரப்போது தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.